வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்ல்ட். 2012 நடந்த நிர்பயா சம்பவத்தையே எல்லாரும் திருப்பி நினைச்சு பார்க்கிற அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. டெல்லி மங்கோல்புரி பகுதியில் இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை செய்கிற 30 வயசு பெண் ஒருத்தங்க மே 11 அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரஸ்வதி விஹார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிற்கும் போது அங்க நின்ன ஒரு பிரைவேட் ஸ்லீப்பர் பஸ்ஸோட கதவு கிட்ட நின்ன ஆளுகிட்ட மணி என்னன்னு சாதாரணமா டைம் கேட்டிருக்காங்க. உடனே அந்த ஆள் உள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அப்படியே பஸ்ஸுக்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டான். பஸ்ஸை எடுக்க சொல்லி ராணிபாக் பகுதியில சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே அந்த பெண்ணை 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த துயரம் நடந்திருக்கு. அப்புறம் நங்லோய் ரயில் நிலையம் பக்கத்துல பஸ்ஸை நிறுத்தியும் கொடூரம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணின் உருக்கமான நிலைமை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க போலீஸ்கிட்ட சொல்லும்போது வீட்டில் எனக்காக என் குழந்தைகளும் உடம்பு முடியாத என் கணவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கெஞ்சியிருக்காங்க. அப்புறம்தான் அவங்க அந்த பெண்ணை விட்டிருக்காங்க. அடிபட்டு ரத்தம் வந்த நிலையிலும் கூட ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக சொன்னப்போ என் பிள்ளைகளுக்கு வீட்டில் யார் சமைச்சு போடுவா, அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அட்மிட் ஆக மறுத்துட்டாங்க. இதை கேட்குறப்பவே நெஞ்சு பதறுது. போலீஸ் எடுத்த ஆக்ஷன், அந்த பெண் எப்படியோ ஒருத்தனோட போனை வாங்கி போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. டெல்லி போலீஸ் உடனே ஆக்ஷன்ல இறங்கி அந்த பிரைவேட் பஸ்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க. இந்த கொடூரத்தை செஞ்ச உமேஷ்குமார் ராமேந்தர்புர அந்த பஸ்ஸோட டிரைவர் மற்றும் கண்டக்டரை சில மணி நேரத்திலேயே கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சுட்டாங்க. வெடிக்கும் அரசியல், மக்கள் கோபம். இந்த விஷயம் வெளியே வந்ததும் டெல்லியில இருக்கிற அரசியல் கட்சிகள் மத்திய அரசையும் டெல்லி LG-led கவர்னரையும் பயங்கரமா சாடுறாங்க. நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறமும் நாம எதுவுமே கத்துக்கலையா? பஸ்ல கேமரா, எமர்ஜென்சி பட்டன், ட்ராக்கிங் டிவைஸ் இதெல்லாம் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டும் இந்த பஸ்ல எதுவுமே இல்லை. இது டெல்லிக்கே ஒரு பெரிய வெட்கக்கேடு அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க மக்கள் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கிறது தான் பெரிய சோகம். நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறம் சட்டங்கள் எவ்வளவோ கடுமையாக்கப்பட்டாலும் நிஜத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாத்தான் இருக்குங்கிறது இந்த சம்பவம் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. பஸ்கள்ல CCTV கேமரா, GPS ட்ராக்கிங், அவசர கால பட்டன் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்ற ரூல்ஸை ஏட்டளவில் மட்டும் வைக்காம அதிகாரிகள் கண்டிப்பா கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சாதாரண உழைக்கும் பெண் தன் குடும்பத்துக்காக ராத்திரி வேலை முடிஞ்சு பயமில்லாம வீட்டுக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ரொம்பவே வேதனையான விஷயம். இந்த வழக்கை வேகமா நடத்தி குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை உடனே கிடைச்சா மட்டும்தான் இனிமே இப்படி ஒரு தப்பை செய்ய மற்றவங்க பயப்படுவாங்க. சட்டங்கள் மாறுறதோடு சேர்த்து பெண்களை மதிக்கும் மனப்பக்குவமும் இந்த சமூகத்துல மாறணும். அதுவரைக்கும் நிஜமான பாதுகாப்புங்கிறது வெறும் கனவுதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.